ஹாய் மக்களே, எனக்கு ஒன்று பிடிக்குது, சாப்பிடணும்னு தோணுது. ஒரு கேக், ஸ்வீட்டு, சாக்லேட்ஸ் ஏதோ ஒன்று அப்படின்னா உடனே நான் கடையில் வாங்கி சாப்பிட்ருவேன். ஏதாவது வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலும் உடனே செஞ்சு சாப்பிட்ருவேன். ஏன்னா நான் சாப்பாடை செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்டோடு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இவ்வளோ நாளாக. ஏன்னா நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்றைக்கோ ஒரு நாள் இந்த வயசில் சாப்பிடாட்டி எப்படி, இந்த மாதிரிலாம் நான் நினச்சிட்டு ஒன்று தோணுச்சுன்னா உடனே செஞ்சிடணும்னு நினைப்பேன். டாக்டர் பால் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இந்த அன்ஹெல்தி ஃபுட்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா இது உங்களோட கிரேவிங்ஸ் கிடையாது, உங்களோட கட்டில் இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாஸ் உங்களோட மைண்டை மேனிப்புலேட் பண்ணுதுன்னு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று எனக்கு பிடிக்குது, டக்குன்னு சாப்பிடணும்னு தோணுதுன்னா கூட இது நான் ஆசைப்படலை, இது ஒரு பேடு பாக்டீரியா தான் என்னை மேனிப்புலேட் பண்ணுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு அந்த கிரேவிங்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் கொஞ்சம் கரெக்டாகவே அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். கடைசியில் என்னென்னா, நம்ம ஒன் டே சீட் டேன்னு வச்சா அன்றைக்கி பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம டீடாக்ஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய தப்பாயிடுது. ஒன் மீல் சீட் மீல் மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மீல் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டா கூட நம்மளால் அந்த ஜேர்னியை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் ஒன் டே போயிட்டோன்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த பழைய கிரேவிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. நானும் திங்கக்கிழமை கரெக்டாக சாப்பிட்டேன். செவ்வாய்க்கிழமை கருப்பட்டி ஸ்வீட் மட்டும் லைட்டாக எடுத்துக்கிட்டேன். புதன்கிழமை காலைல எந்திரிச்சோன்னே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு பாப்பா கேட்டான்னு கொஞ்சோண்டு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணேன். வியாழக்கிழமை என்னாச்சு, பாப்பா வடை கேட்டான்னு போட்டு அந்த வடை நல்லா வராதனால திரும்ப மிச்சம் இருந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து பஜ்ஜி போட்டேன். ஸோ அந்த ஒரு நாள் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா இந்த வீக்கே வேஸ்ட் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை இன்னையிலேருந்து திரும்ப டீடாக்ஸ் பண்ணி ஃபிட் ஆகும். பாய்.